நான் எங்கே இவ்வளோ பரபரப்பாக கிளம்பிட்டுருக்கேன்னா, இன்றைக்கி வேக்சினேஷன் டே. 9th மந்த் கம்ப்ளீட் ஆகி போடுற எம்எம்ஆர் வேக்சின் போடணும். ஸோ அதனால் இந்த வேக்சினேஷன் ஃபைல், தம்பியோட ஹாஸ்பிட்டல் ஃபைல் எல்லாமே கரெக்டாக எடுத்து வச்சுக்கணும்னு செக் பண்ணிக்கிட்டேன். ஏன்னா ஏற்கனவே ஒரு தடவை மறந்துட்டு போயிட்டேன். ஹாஸ்பிட்டல் ரீச் ஆயாச்சு. போய் ஒரு 10-15 மினிட்ஸ் வெயிட் பண்ணிவிட்டு வேக்சின் போட்டுட்டு கிளம்பியாச்சு. கொஞ்சம் லைட்டாக அழுதான், போட்டு கொஞ்சம் நேரம், அப்புறம் காம் ஆகிட்டான். வீடு காந்தி கிராமத்துலங்கிறதுனால நான் கரூர் வர்றப்போ மைண்டில் வச்சுட்டு வருவேன், இதெல்லாம் திரும்பி ரிட்டன் போகும்போது வாங்கிட்டு போயிடணும்னு. அதனால் சான்ஸ் கிடச்சதுன்னா எல்லாமே வாங்கிட்டு போயிடுவேன். ஸோ நாங்கள் எப்பயும் வாங்குகிற ஃப்ரூட் ஷாப்பில் அவகேடோ, ப்ளூபெர்ரி, ட்ராகன் ஃப்ரூட்டு, அப்புறம் வேறு என்ன வாங்கினேன், கிவி எல்லாமே வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து இறங்கியிருந்தது. சாட்டர்டே தான் வரும் போல் இருக்குது. அதனால் நான் சண்டே போனேங்கிறதுனால எல்லாமே அவைலபிளாக இருந்தது, வாங்கிட்டு கிளம்பிட்டேன். இந்த ஃப்ரூட் ஷாப் எங்கே இருக்குன்னா, வையாபுரி நகர் பஸ் ஸ்டாப்பிங் இருக்குல்ல, அங்கே இருக்கிற அந்த சேதுராம் மெஸ்ஸுக்கு ஆப்போசிட்டில் நம்பர் 1 ரியல் பழமுதிர்னு இருக்கும். அடுத்ததாக மெயினாக இருக்கிற பழமுதிர் நிலையம் போனேன். அங்கே போயிட்டு ஸ்ட்ராபெரி, ப்ராக்லி, அப்புறம் நேந்திரம் பனானா, ஸ்வீட் பொட்டேட்டோ அதெல்லாம் வந்து கொஞ்சம் வாங்கிக்கிட்டேன். அடுத்து பார்த்தீங்கன்னா, எங்கள் அப்பா ரொம்ப நாளாக இந்த கடை சொல்லிகிட்டே இருந்தாங்க. நம்ம பழமுதிர் நிலையம் ஒட்டியே அந்த விசி ஹாஸ்பிட்டல் போகிற லைன் இருக்குல்ல, அதுலேயே அப்படியே வந்தீங்கன்னா வால்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபேக்ட்ரி அவுட்லெட் ஷோரூம் இருக்குது. அங்கே வந்து கூட்டிகிட்டு இருந்தாங்க. அங்கே ஒரு ட்ரெஸ் ஷாப் இருக்குது, அங்கே குழந்தைங்களுக்கும் இருக்கும் போல், வா போகலாம் வா போகலான்னு சொல்லிகிட்டே இருந்தாங்க. சரி இவ்வளோ தூரம் வந்துட்டோமேன்னு பார்த்துடலாம் அப்படின்னு பார்த்தா எல்லாமே நல்லா இருந்தது. இந்த ஷார்ட்ஸ் வந்து அரௌண்ட் 100க்குள்ளே, இந்த டிஷர்ட்ஸ் எல்லாம் வந்து 150, 160 அந்த ரேஞ்சில். இந்த 2 டிஷர்ட் வாங்கினேன், எனக்கு இந்த ரெண்டுமே ரொம்ப பிடிச்சிருந்தது. அப்புறம் ஒரு ஷார்ட்ஸ் வாங்கினேன் தம்பிக்கு. மென்னுக்குமே வந்து ரொம்ப கூலான மெட்டீரியலில் வந்து நிறையா டிஷர்ட்ஸ் வச்சுருந்தாங்க. ரவுண்ட் நெக், காலர், அப்புறம் கேஷுவல் ஷர்ட்ஸ் இருந்தது, ட்ரௌசர்ஸ் இருந்தது, ட்ராக் பேண்ட்ஸ், ஷார்ட்ஸுன்னு நிறையாவே ஃபுல்லாக வந்து மென்னுக்கு ஜாஸ்தி இருந்தது. அதே மாதிரி குட்டி பாப்பாஸுக்கும் கேர்ள்ஸுக்கும் வந்து பனியன் கிளாத், டிஷர்ட், ஃப்ராக்கு, ஒன்சீஸ், ராம்பர்ஸ் எல்லாம் இருந்தது. பெரிய கேர்ள்ஸ், அதாவது விமன் அப்படி போடுற மாதிரி டிஷர்ட்ஸ் எல்லாம் வந்து நார்மல் டீஸும் இருந்தது, க்ராப் டாப்பும் இருந்தது. இந்த தடவை ஷாப்பிங் ஒன்லி ஃபார் மென் இந்த ஃபேமிலி, அதாவது அப்பாவுக்கு, மோகனுக்கு, தம்பிக்குன்னு. தம்பியும் கொஞ்சம் டல்லாக ஆரம்பிச்சிட்டான். ஸோ அதனால் கார்லேயே தூங்கிட்டான். வீட்டுக்கு போனதுமே அப்படியே அவனை தூங்க போட்டுட்டு அவனுக்கு சூப் தான் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். வாங்கிட்டு வந்த ப்ராக்லி, அப்புறம் கேரட், பீன்ஸ், கார்ன் இருந்தது, எல்லாமே போட்டு சூப் பண்ணிவிட்டு அந்த சூப்பில் இருக்கிற வெஜ்ஜீஸ் எல்லாம் எடுத்து மேஷ் பண்ணி கூட ரைஸ் ஆட் பண்ணி மதியானம் லஞ்ச் கொடுத்துட்டு கொஞ்சம் ரெஸ்ட்டு தான் எடுத்தேன். ஈவினிங் ரொம்ப பசிச்சதுன்னு டீயும் கார்லிக் ப்ரெட் டோஸ்ட்டும் போட்டு குடிச்சிட்டு வாஷிங்க்கு நிறையா இருந்தது. ஒரு 4-5 o'clock போலவே வாஷ் பண்ணி போட்டுட்டேன். ஆனால் திடீர்னு பார்த்தா 7 மணிக்கு மழை தூடுற மாதிரி இருந்ததுன்னு விறுவிறுன்னு மறுபடியும் அந்த இதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து, பேண்டிஸ்லாம் எடுத்துகிட்டு வந்து மாடியில் காய போட்டு. ஆனால் மழை ஒன்றும் பெருசாக வரல. நமக்கான வேலை மட்டும் எந்த ரூபத்தில் வரும்னே தெரியாது. அப்படியே நைட் ஆகிடுச்சு. இன்னொரு vlogல மீட் பண்ணுறேன்.